இன்னைக்கு மகாநதி சீரியல்ல காவேரி அப்படியே கோவமா உட்காந்துட்ருப்பா. அந்த சமயத்தில கங்காவும், யமுனாவும் காவேரிக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ அவ கால அட்டெண்ட் பண்ணிட்டு, "என்னக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல சும்மா தாண்டி உனக்கு கால் பண்ணேன். என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில யமுனா வந்து கேட்பா, "என்னக்கா உனக்கு ரொம்ப டயர்டா தெரியுது ஃபேஸு" அப்படின்னு சொல்லி கேட்பா. "ஸ்கூல்ல ரொம்ப வேலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லடி நான் இன்னைக்கு ஸ்கூலுக்குலாம் போகல. வேற ஒரு விஷயமா தான் வெளிய போயிருந்தேன் நானு." "அப்படியா? என்ன விஷயமா வெளிய போயிருந்தேன்னு?" அப்படி அமைதியா இருப்பா. அப்போ கங்கா சொல்லுவா, "அவ தான் கேட்குறால்ல, சொல்லேன்டி எங்க போயிருந்த?" அப்படிங்கும்போது, "இல்ல நான் மாப்பிள பார்க்க போயிருந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "மாப்பிள பார்க்கயா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லுவா. அப்போ "அதுக்கு என்ன?" அப்படின்னு சொல்லி அவ கேட்கும்போது, "எனக்கு அந்த மாப்பிள பையன் என்னைய வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டான்" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு கங்கா நினைப்பா, "நல்ல வேளை பிடிக்கலன்னு சொல்லிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்காக இப்படி கோவத்துல உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்பா கங்கா. அதுக்கு வந்து இல்ல நான் வந்து அவருக்காக ஒரு பொண்ணு பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து பிடிச்சு எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்துச்சு. அது எனக்கு என்னமோ தெரியல, அது கடுப்பா இருந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்போ ஏன் உனக்கு அந்த பொண்ணு பார்க்கறதுல உனக்கு என்னத்துக்கு கடுப்பா இருக்கு? அப்படிங்கும்போது, இல்ல எனக்கு ஒண்ணும் அது ஒண்ணும் தோணல. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள தோணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, அது எதுக்குன்னு சொல்லட்டா? அப்படின்னு சொல்லி கங்கா சொல்லுவா. உனக்கு எதுக்கு? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏன்னா உனக்கு வந்து விஜய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. விஜய் வந்து உனக்கு பிடிச்சிருக்குன்னு கங்கா சொன்ன உடனே காவேரி சொல்லுவா, "இங்க பாரு எனக்கெல்லாம் அவர வந்து சுத்தமா பிடிக்கவே இல்ல. இன்னொன்னு நீங்க நினைக்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப வந்து சாஃப்ட்டான ஆளெல்லாம் கிடையாது. நக்கல் பிடிச்சவரு. எவ்வளவு திமிரு பிடிச்சவரு உனக்கு தெரியுமா? அதுவும் இந்த அம்மாவும் அவரும் சேர்ந்துக்கிட்டு பண்ற லூட்டி இருக்கே, அது அத விட கொடுமையா இருக்கு. பார்க்கவே எரிச்சலா இருக்கு." அப்படின்னு அவ சொல்லிட்டு இருப்பா. அப்ப இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த மாப்பிள பையன் என்ன பிடிக்கலன்னு சொன்னாரு. அத கேட்டுட்டு இவங்க 2 பேரும் வீட்ல வந்துட்டு என்னைய என்னமா கிண்டடிச்சாங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே அதுக்கு வந்து கங்கா சொல்லுவா, "ஏன்டி அவரு சும்மா ஜாலிக்காக சொல்லியிருப்பாரு. உடனே நீ அப்படி சொல்லுவியா?" அப்படி சொல்லும்போது, இங்க பாருக்கா இந்த தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எனக்கு வந்து கடுப்பா இருக்கு அவங்க 2 பேரும் பேசினத கேட்டுட்டு. இதில வேற நீயும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காத. ஃபோன வை அப்படின்னு சொல்லிட்டு நீ கட் பண்ணிருவா காவேரி. காவேரி கட் பண்ணிக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ கார்ல வந்து விஜய் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். விஜய் வந்து, "நீங்க சொன்னது கரெக்ட் தான் மிஸ். எனக்கு ஏத்த பொண்ணு தான் அந்த பொண்ணு. எனக்கு வந்து அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இவளுக்கு வந்து அத கேட்டு அப்படி கடுப்பா இருக்கும். அவன் சொல்லுவான், "உங்களுக்கு நான் அந்த பொண்ண கல்யாணம் முடிக்கிறதுல உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லையோ?" அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவளுக்கு ஞாபகம் வரும். உடனே வந்து கோவத்துல அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுவா. உடனே கால் பண்ணிட்டு சொல்லுவா, "உங்களுக்கு வந்து விஜய் வந்து கல்யாணம் கட்டுறதுல இன்ட்ரெஸ்ட் தானே?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "ஆமா" அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப நீங்க இத தள்ளி போடாதீங்க. உடனே வந்து நாளைக்கு அவங்க வீட்ல போய் பேசிடுங்க." அப்படின்னு சொன்ன உடனே, "சரிங்க நான் நாளைக்கே பேசிடுறேன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு ரம்யா சொல்லிருவா. அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே அமைதியா இருப்பா. அந்த சமயத்துல விஜய் வந்து வீட்ல ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். நம்ம கொஞ்சம் இன்னைக்கு காவேரி கிட்ட ஓவரா தான் பேசிட்டோமோ! கார்ல வச்சு நெறைய பேசிட்டோம். அதுக்கப்புறம் வீட்லயும் போயி அத்தை கூட சேர்ந்து நெறைய பேசிட்டோம். அவ அதனால ரொம்ப கடுப்பாயிருப்பான்னு நெனைக்கிறேன். இதனாலேயே நம்மகிட்ட பேசாம போயிருவாளோ! அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் பெட்ரூம்ல அப்படியே உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் ஃபோன எடுத்துட்டு ஒரு வாய்ஸ் நோட் போடுவான் காவேரிக்கு. போட்டுட்டு சொல்லுவான் அதில, "காவேரி மிஸ் நான் வந்து உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். நான் வந்து அப்படி பேசியிருக்க கூடாது. சாரி ரொம்ப. இனிமே எப்பவுமே உங்கள வந்து இந்த மாதிரி நான் ஹர்ட் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சாரி கேட்டு அப்படி பேசியிருப்பான். அதுக்கப்புறம் வாய்ஸ் நோட் போட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அவ அத பார்த்துருக்கவே மாட்டா. அவளுக்கு வந்து டபுள் டிக்கே போயிருக்காது. என்னடா இது இன்னும் போகவே இல்லையே! ஏன் பார்க்கல இன்னும்? அத ஒருவேளை சீக்கிரம் தூங்கியிருப்பாளோ? டக்குன்னு பார்த்துட்டாவது ஒரு வேளை தூங்கியிருந்திருக்கலாமே! அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரொம்ப ஒரி பண்ணிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஆனா இப்படியே விட்டுட்டோம்னா, அவ அப்புறம் நம்மள வந்து வெறுத்துருவா. அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் கண்டிப்பா. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துருவான். காலையில எந்திச்சு காவேரி பெட்லேருந்து அப்படியே ஃபோன் எடுத்து பார்ப்பா. அப்போ என்ன இவரு ஏதோ மெசேஜ் போட்டிருக்காரு, வாய்ஸ் மெசேஜு. நைட்டே போட்டிருந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து பார்ப்பா. அத இப்ப பார்த்துட்டு அவன் சாரி கேட்டு எல்லாம் பேசினத கேட்டுட்டு அப்படியே சிரிப்பா. சிரிச்சுட்டு ஃபோன வச்சுட்டு திரும்ப வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பா. அந்த நேரத்தில அங்கேருந்து காலிங் பெல் அழுத்துற சவுண்ட் கேட்கும். 2 நேரம் அடிச்ச உடனே இவ திறக்க போவா. அதுக்குள்ள அவங்க அம்மா போய் திறந்துருவா. திறக்குறாங்கன்னு சொன்ன உடனே சரின்ட்டு இவ உள்ள போய் திரும்ப கிளம்பிக்கிட்டு இருப்பா. கிளம்பி எல்லாம் முடிச்சுட்டு, அம்மா டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்பா. அங்க பார்த்தா விஜய் வந்து நெறைய பலூன் எல்லாம் கட்டி சாரி சாரின்னு எழுதியிருக்கிற மாரி நெறைய இருக்கும். அத பார்த்த உடனே அப்படியே இவ டென்ஷன் ஆயிருவா. அங்க அவங்க அம்மா, அப்பா முறைச்சு பார்ப்பா. அவங்க அம்மாவும் பயந்து போய் நின்னுட்டுருப்பா. அதுக்கப்புறம் நேரா விஜய் கிட்ட வருவா. "இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "இல்ல நீங்க நைட்டே உங்களுக்கு மெசேஜ் போட்டேன். நீங்க அத பார்க்கவே இல்லையா? சரி அதான் உங்கள சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு அவ சொல்லுவா, "இப்போ உங்கள சமாதானப்படுத்தணும்னு யாரும் சொன்னாங்களா? நீங்க தான் இஷ்டம் போல எல்லாம் பேசிக்கிட்டு என்னைய பத்தி என்னென்னமோ பேசியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்ப என்னத்த என்ட்ட சமாதானப்படுத்துறதுக்கு வந்து பேச வந்தீங்க? முதல்ல எதுக்கு நீங்க வீட்டுக்கு வாரீங்க? எனக்கு நீங்க வீட்டுக்கு வர்றதே எனக்கு பிடிக்கல. உங்கள யார் இங்க வர சொன்னா? நான் கூட ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்மளால
இவளால வந்து இவளோட வாழ்க்கை போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ணேன். ஆனா எனக்கு இப்ப தோணுது, நான் அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து முழுசுமே வெளிய வந்துட்டேன். ஏன்னா உங்கள வந்து உங்க வாழ்க்கை பாதிச்சதுக்கு, உங்க ஒய்ஃப் இல்லாம போனதுக்கு ஃபுல்லும் காரணம் வந்து பசுபதி தான். பசுபதியும் அவன் பிள்ளையும் தான். நான் காரணம் கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நான் வந்து நெறைய ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சதே பெரிய தப்பா இப்ப யோசிக்கிறேன். உங்கள ஏன்டா நான் வந்து சந்திச்சேன், உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னே நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ. தேவையில்லாம நீங்க வந்து இப்ப பேசி, இப்ப திரும்ப எங்க வீட்டுக்கு வந்து, அதுக்கப்புறம் இத வந்து வேற மாதிரி போய்க்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுமே அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிமோனியில பதிஞ்சு பொண்ணு பார்க்கலாம் நெனச்ச பாருங்க, அது நான் பண்ண பெரிய தப்பு தான். உங்க பொண்ணு மேல எனக்கு வந்து ஒரு அஃபெக்ஷன் முதல்ல வரத்தான் செஞ்சுச்சு. ஆனா அத காரணம் காட்டி நீங்க பாட்டுக்கு என்னைய எங்க ஒவ்வொரு இடத்துக்கும் என்னைய வந்து வர சொல்றது, உங்க வீட்டுக்கு என்னைய வந்து வர சொல்றது, எல்லாமே நீங்க வந்து கட்டாயப்படுத்தி தானே பண்ணுனீங்க. இப்போ கூட பாருங்க, நீங்க சாரி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு நீங்க நெனச்ச காரியம் நடக்கணும். மத்தவங்க எப்படி போனா என்ன? அப்படித்தானே நெனைக்கிறீங்க. தயவு செய்து இனிமே இந்த வீட்ல இருக்காதீங்க. வீட்ட விட்டு கிளம்புங்க வெளிய அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. என் க என் கண்ணு முன்னாலயே நிக்காதீங்க அப்படி சொன்ன உடனே விஜய் வந்து அப்படியே சோகமா அப்படியே வெளிய போவான். அப்ப அவங்க அம்மாவும் இங்க வந்து ரொம்ப கவலையா இருப்பா. காவேரி அந்த பலூன எல்லாத்தையும் பிச்சு விஜய் காரு மேல எறிஞ்சிருவா. கோவத்தோட அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போயிருவா. அதுக்கப்புறம் விஜய் வந்து அப்படியே சோகமா நிக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து மகாநதி சீரியல் வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.